ராஜாஜி டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட் வீக்கு வெள்ளிக்கிழமை நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு லாஸ்ட் 6th மந்த், இன்னும் சொல்ல போனால் 2020 ஜனவரியிலேருந்து நடந்த ஈவெண்ட்ஸை தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸாக கொஞ்சம் லிபரலாக தான் கேட்டிருக்கு. நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணாதது, இல்லை நம்மலேருந்து மிஸ் ஆன ஈவெண்ட்ஸ், ஒரு சில ஈவெண்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது அந்த ஈவெண்ட்ஸும் உங்கள் மெட்டீரியலில் அதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிகே ஈவெண்ட் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் டெஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், மிஷன் இந்திரதனுஷ் எதனுடன் தொடர்புடையது? ஆக்சுவலாக மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னாலே இந்தியாவில் முழுமையான அளவு தடுப்பூசி வழங்குகிற திட்டம் தான். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கான ஆப்ஷன் சி. பட் ஆனால் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வங்கிகள் சீர்திருத்தத்துக்கும் இந்திரதனுஷ் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு சொன்னாலே இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ சில சமயத்தில் ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஒரே கொஸ்டின்ஸில். இதே மாதிரி இப்போ நம்ம கொடுத்துருக்க மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தா கூட ஆப்ஷன் சி தான் அதுக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அந்த திட்டத்தை தான் முழுமையான அளவுக்கு பரவலாக்கப்பட்ட அளவில் இந்தியா முழுவதும் செயல்படுத்திகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இந்த தடுப்பூசி வழங்கும் திட்டம் வந்து எப்போ துவங்கப்பட்டது அப்படின்னா 2014 இந்தியா முழுவதும் 2 வயதுக்கு கீழுடைய குழந்தைகளுக்கு 2020க்குள்ள அனைத்து வகையான தடுப்பூசிகளும் வழங்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக கொண்டு தான் இந்த மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு தொடங்கியிருக்காங்க. இப்போ மிஷன் இந்திரதனுஷ் 2.0 அப்படின்னு ஒரு ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன நோய்ங்க, அதாவது என்னென்ன தடுப்பூசிகள் நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் ஞாபகப்படுத்துகிறேன். டிப்தீரியா, கக்குவான் இருமல், டெட்டனஸ், போலியோ, மெசல்ஸ், டிபி, ஹெப்படைட்டிஸ் பி, மெனஞ்சிட்டிஸ் அண்டு நிமோனியா, இது போன்ற தடுப்பூசிகள்லாம் வழங்குறது. 7 தடுப்பூசிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் கிளாஸில். பட் ஆனால் ஒரு 7லேருந்து ஒரு 8 தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு கட்டாயம் போட வேண்டிய தடுப்பூசிகள் வழங்குகிற திட்டம் தான் இது. ஓகேவா? இப்போ இதிலே பி ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம், இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான இராணுவ போர் பயிற்சி. அதுவும் நமக்கு தெரியும் என்னென்ன இராணுவ பயிற்சிலாம் இருக்குது. மொத்தம் வந்து 3 பயிற்சிகள் இருக்குது. ஒன்று இராணுவ பயிற்சி, 2வது கடற்படை பயிற்சி, 3வது விமானப்படை பயிற்சி. இராணுவ பயிற்சிக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான இராணுவ பயிற்சிக்கான பேர் இந்திரா. இந்தியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையேயான கடற்படை பயிற்சியின் பேர் இந்திரா நேவி. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான விமானப்படை பயிற்சியோட பேர் ஏவி இந்திரா. ஓகேங்களா? எல்லாமே இந்திரா அப்படின்னு வரும். மேபி நம்ம அதை கிராஸ் பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்திராவுக்கு இதுதான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான பயிற்சிகள். மொத்தம் 3மே சொல்லியாச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் டி ஆப்ஷன் ஒன்று சொல்லியிருக்கோம், டிஆர்டிஓ சூப்பர்சானிக் மிசைல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் வெற்றிகரமாக அந்த ஏவுகணை சோதனையை டிஆர்டிஓ வெற்றிகரமாக செஞ்சுருக்காங்க. ஓகேவா? 2வது கொஸ்டின், விச் இயர் இந்தியா வில் ஹோஸ்ட் தி G20 கான்ஃபரன்ஸ்? நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம் 2022. எதனால் அந்த இயர் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, சுதந்திரம் அடைந்து இந்தியா தனது 75வது ஆண்டை 2022 நிறைவு செய்ய உள்ளது. அதை சிறப்பிக்கும் பொருட்டு 2022 G20 கான்ஃபரன்ஸை இந்தியா நடத்த உள்ளது. 2021 எந்த நாடு நடத்த உள்ளதுன்னா, எந்த நாடுங்க? இத்தாலி. ஓகேவா? 2021 இத்தாலியும் 2022 இந்தியாவும் நடத்த உள்ளது. இப்போ 2020 யார் நடத்திட்டு இருக்காங்க? சவுதி அரேபியா. இப்போ நம்ம அடிக்கடி நியூஸில் பார்க்கலாம், G20 விர்ச்சுவல் மெய்நிகர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு
கல்வி அமைச்சர்கள் மாநாடு, சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மாநாடு, ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மாநாடு அப்படின்லாம் சொல்லி நடந்துகிட்ருக்கு. அதுதான் 2020 சவுதி அரேபியா 15வது G20 மாநாடு, 16வது G20 மாநாடு 2021 இட்டலி, 17வது G20 மாநாடு 2022 இந்தியா. ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின், இந்திய ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் விற்று முதல், அதாவது டேர்ன் ஓவர், அக்ரிகேட்டட் டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூபாய் டேஷ் லட்சத்திற்கு மேல் நடைபெறும் நிறுவனங்கள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். 40 லட்சம். இது இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணது. இந்த கோவிட் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா, பொருளாதாரத்தை சீர்திருத்துறதை பொறுத்து 40 லட்சம் அப்படின்னு சொல்லி வரம்பை உயர்த்தியிருக்காங்க. ஆக்சுவலாக 1/7/2017 இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்ட போது இந்த அக்ரிகேட்டட் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 20 லட்சமாக இருந்தது. இப்போ 40 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு ரீசன்ட் அப்டேட்டு தான். இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த மலை பிரதேச மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு இதிலிருந்து இன்னும் கம்மியாக இருக்கும். இப்போ 40 lakhs அப்படிங்கிறப்ப அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் 20 lakhsன்னு போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி 20 லட்சம் அப்படின்னு இருக்கிறப்ப மலை பிரதேச மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு 10 லட்சம் அப்படின்னு வரம்பு இருந்தது. அது வந்து சமதளத்துக்கு டெரெயினில் இருக்கிறவங்களுக்கும் பிளைனில் இதுக்கும் இருக்கிற மாநிலங்களுக்கும் கொஞ்சம் ஜிஎஸ்டியில் வேரியேஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க அந்த டேர்ன் ஓவரில். ஓகேங்களா? 3க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 40 லட்சம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து, which port in India has been renamed officially as ஷியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட்? இதுக்கு என்ன சொல்ல வருது, இது ஆப்ஷனே தெரியலனா கூட ஓரளவுக்கு ரிலேட் பண்ணி இந்த ஆன்சரை டிக் பண்ணிடலாம். ஷியாமா பிரசாத் முகர்ஜி, இந்த முகர்ஜிங்கிற அந்த வேர்டை வச்சு மேபி அது கொல்கத்தா போர்ட்டுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? முக்கால்வாசியான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா, நாம் தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுல தான் நம்மளோட டேலண்ட்டே இருக்குது. நம்ம அடிக்கடி கிளாஸில் சொல்கிற விஷயமே இதுதான். ஒரு கொஸ்டின், ஏன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினில் எல்லா கொஸ்டினும் தெரிய போகிறது கிடையாது. எப்படியும் ஒரு 30 கொஸ்டின் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நம்ம கொஞ்சம் அதை வந்து யோசித்து இல்லை எலிமினேட் பண்ணி எங்கேயோ படிச்சிருப்போம், சின்ன வயசில் படிச்சிருப்போம், கிளாஸில் படிச்சிருப்போம், நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம், எங்கேயோ யாரோ சொல்லி கேட்டிருப்போம். அதை ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா கீழே இருக்க ஆப்ஷனை டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு தெரியாத கொஸ்டின்ஸை நம்ம எப்படி வந்து கிளவராக அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட விஷயமே இருக்குது. இதுக்கு வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம். ஷியாமா பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிறப்ப சரி முகர்ஜி அப்படின்னா கொல்கத்தா தான் அப்படின்ற அந்த ஒரு கிராஸ் லிங்கில் இந்த கொஸ்டினை ஈஸியாக அடிச்சிடலாம். இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி, கல்கத்தா துறைமுகம் தான். இந்தியாவில் மொத்தமாக எத்தனை துறைமுகங்கள் இருக்குது? மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா மொத்தம் 13 துறைமுகங்கள் இருக்குது. இந்தியாவில் மேஜர் போர்ட்ஸ் வந்து 13 இருக்குது. இப்போ 14வதாக மும்பையில் ஒன்று கட்டமைக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. 13 போர்ட்ஸ் இருக்குது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறைமுகம் எதுங்க? மகாராஷ்டிராவில் இருக்க பவசேவா துறைமுகம். ஓகேங்களா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறைமுகம் மகாராஷ்டிராவில் இருக்கிற பவசேவா துறைமுகம். 2வது மிகப்பெரிய துறைமுகம் சென்னை போர்ட். ஓகேங்களா? சென்னை துறைமுகம் 2வது மிகப்பெரிய போர்ட்டு சென்னை துறைமுகம். இந்த துறைமுகங்கள் வளர்ச்சி சம்பந்தமான ஒரு திட்டம் மத்திய அரசால் துவங்கப்பட்டது. ஞாபகம் இருக்கா? நாம் கூட இதே கொஸ்டின் பேப்பரில் ஒரு இடத்துல கேட்டிருக்கோம். சாகர் மாலா திட்டம். ஓகேங்களா? சாகர் மாலா திட்டம் அப்படிங்கிறது துறைமுகம் தொடர்பானது தான். அதை நம்ம அந்த கொஸ்டின் வரும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கடுத்து இப்போ நம்ம துறைமுகங்கள் பார்த்தாச்சு. இந்த ஒரு செட் வந்து நம்ம கிளாஸில் சொல்லலை, அதனால் இங்கே சொல்லலாம். இந்தியாவோட கப்பல் உடைக்கும் தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கிற மாநிலம் அப்படின்னு கேட்டோம்னா குஜராத் தான். கண்ண மூடிட்டு நீங்கள் ஆப்ஷன் டிக் பண்ணிடலாம். குஜராத். கப்பல் உடைக்கும் ஷிப் பிரேக்கிங் யார்டு. ஓகேங்களா? அது வந்து குஜராத்தில் அலங் அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து முழுமையாக கப்பல் உடைக்கிறதுக்காகவே, கப்பல் உடைக்கிற தொழில் ஃபுல்லாகவே அந்த அலங் அப்படிங்கிற நகரத்தில் முழுமையான தொழிலோ அதுதான். அந்த அலங் நகரத்தோட தொழிலே அலங் அப்படிங்கிறது
ஏஎன்ஜி. இந்தியாவின் என்ன சொல்ல போனால் கப்பல் உடைக்கும் தலைநகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து 5வது கொஸ்டின். இந்தியாவின் எந்த விமான நிலையத்தில் சமீபத்தில் விமான விபத்து ஏற்பட்டது? நமக்கு தெரியும் கோழிக்கோடு ஏர்போர்ட்டுன்னு. பட் ஆனால் அது அமைந்திருக்கிற இடம் வந்து கரிப்பூர். அதனால் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டின். ஆப்ஷன் டி கோழிக்கோடு ஏர்போர்ட் அண்டு கரிப்பூர் விமான நிலையம். ஓகேங்களா? அது விமான நிலையத்துக்கான ஒரு என்ன சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் விமான நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரன்வே வந்து சமதளத்தில் இல்லாமல் கொஞ்சம் எலிவேஷனாக மேலே இருக்கும். அந்த மாதிரியான விமான நிலையம் வந்து இந்தியாவில் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று கோழிக்கோடு, இன்னொன்று வந்து மங்களூர் ஏர்போர்ட். ஓகேங்களா? தென்னிந்தியாவில் 2 விமான நிலையமே வந்து டேபிள் டாப் ஏர்போர்ட். இந்த விமான நிலையம் சம்மந்தமாக பார்க்குறப்ப அந்த விமானம் வந்தது வந்து இந்த வந்தே பாரத் மிஷன் அதில் வந்த விமானம் தான். ஓகேங்களா? அப்போ வந்தே பாரத் மிஷன் அப்படின்னா என்னதுங்க நம்ம பார்த்துருக்கோம் அடிக்கடி இந்த கொரோனா பீரியடில் வந்ததுலேருந்து. அது நமக்கு போன கொஸ்டினில் கூட அது கேள்வியாக கேட்டிருக்கோம். வந்தே பாரத் மிஷன் அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகளில் சிக்கியிருக்கிற கொரோனா கோவிட்-19 காரணமாக சிக்கியிருக்கிற இந்தியர்களை மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரும் முயற்சி தான். ஓகேங்களா? இந்திய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட திட்டம் தான் வந்தே பாரத் மிஷன். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின் 6வது கொஸ்டின். கர்மயோத கிரந்தம் என்ற புத்தகம் யாருடைய வாழ்க்கையை பற்றியது? கர்மயோத கிரந்தம் புத்தகம் யாருடைய வாழ்க்கையை பற்றியது? நமது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களோட வாழ்க்கை பெற்றது தான். அதை பற்றி அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. ஓகேவா? அதுலேயே மற்றவங்க பேர்லாம் கொடுத்துருக்கோம். பிரணாப் முகர்ஜி அவரோட புக்கு என்னதுங்க? அவரோட புக்கு இதே வாழ்க்கை வரலாறு பற்றிய புத்தகம் 2 இருக்குது. ஒன்று வந்து தி டர்புலண்ட் இயர்ஸ் அண்டு தி கோயலேஷன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு இருக்குது. நாங்கள் எதுவும் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரீகால். தி டர்புலண்ட் இயர்ஸ் அண்டு தி கோயலேஷன் இயர்ஸ் அப்படின்னு 2 புக் இருக்குது. பிரணாப் முகர்ஜியோட வாழ்க்கை வரலாறு புத்தகம். பகத்சிங் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து குருநானக் யார்? அவர் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர். சீக்கியரின் முதல் குரு நானக். ஓகேங்களா? அவர் பிறந்த ஊர் தால்வண்டி. அதுக்கடுத்து 7வது கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங். மாநிலம் ஆளுநர். அதுக்கான ஆப்ஷன் பி ஆந்திராவோட ஆளுநர் பிபி ஹரிச்சந்தன், கர்நாடகாவோட ஆளுநர் வஜ்ஜுபாய் வாலா, கேரளாவோட ஆளுநர் ஆரிஃப் முகமது. சிம்பிள். ஓகேங்களா? இது நம்மளை சுற்றி இருக்கிற மாநிலங்களில் நம்ம எவ்வளோ அவேராக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்னு கூட வச்சுக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. ஓகே, அதுக்கடுத்து 8வது கொஸ்டின். 2 டார்கெட் இந்தியாவை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். 2030க்குள் மலேரியாவை ஒழிப்பதற்கான இலக்கை இந்தியா அமைத்துள்ளது. 1. 2வது ஆப்ஷன், 2வது ஸ்டேட்மெண்ட்டு 2035க்குள் காசநோயை ஒழிப்பதற்கான இலக்கை இந்தியா அமைத்துள்ளது. இதுக்கான ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. 1 மட்டுமே சரியானது. ஓகேங்களா? அப்போ 1 மட்டும்தான் சரி. அப்போ 2ல் அப்போ எந்த இயர் டார்கெட் வச்சுருக்காங்க? அப்போ டார்கெட் இயர் தப்பு. அப்போ என்னது டார்கெட் இயர்? 2025. ஓகேங்களா? 2025க்குள் காசநோயை ஒழிப்பதற்கான இலக்கை இந்திய அரசு அமைச்சிருக்கு. 2035 கிடையாது. ஓகேவா? அப்போ 2030 மலேரியா, 2025 காசநோய். இதுக்கான ஆப்ஷன் பி. 1 மட்டுமே சரியானது. அதுக்கடுத்து 9வது கொஸ்டின். Which is the first of 4 annual Grand Slam events among the world's major tennis championship? நீங்கள் நம்மளோட கரண்ட் ஈவெண்ட் பிபிடி வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது சார் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கு தான் வீடியோஸை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் எழுதிக்கலாம். நம்ம இது சார் சொன்னது தான். இதுக்கான ஆப்ஷன் ஆஸ்திரேலியன் ஓப்பன். அதுதான் ஆண்டோட முதல்ல நடைபெறும். இந்த ஆண்டு இது நடைபெற்றுச்சு. விம்பிள்டன் வந்து இந்த ஆண்டு கொரோனானால் ரத்து செய்யப்பட்டுருச்சு. ஒத்திவைக்க கூட இல்லை, ரத்து செஞ்சுட்டாங்க. விம்பிள்டன் வந்து பிரிட்டனில் நடக்கும். ஓகேங்களா? யூஎஸ் ஓப்பன் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரெஞ்ச் ஓப்பன் நடந்துட்டுருக்கு. இது மொத்தம் தான் இந்த மேஜர்
கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இந்த 4ல் விம்பிள்டன் மட்டும்தான் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 4ல் விம்பிள்டன் மட்டும் தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து 10வது கொஸ்டின், ஹூ இஸ் த கரண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் ராஜ்யசபா? மாநிலங்களவையின் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் சி குலாம் நபி ஆசாத். அப்போ ஏபி அவங்களாம் யார்? ஏ அதிர் ரஞ்சன் சௌத்ரி யாருன்னா மக்களவையின் காங்கிரஸ் கட்சி தலைவர். ஓகேங்களா? மக்களவையின் காங்கிரஸ் கட்சி தலைவர் தான் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. ஹரிவனேஷ் நாராயண் சிங் அப்படிங்கிறது யார்? இது போன ஈவெண்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அப்படிங்கிறவர் மாநிலங்களவையின் துணைத் தலைவர். ஓகேவா? மாநிலங்களவையின் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவர். ஹரிஷ் நாராயண் சிங் இப்போ திரும்ப 2வது முறையாக மாநிலங்களவையின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காலியிடம் எங்கே காலியிடம் இருக்குது? மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் போஸ்டிங் வந்து காலியாக இருக்குது. 2014 மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் இடம் காலியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மக்களவையோட எதிர்கட்சி தலைவராக ஆகணும் அப்படின்னா அந்த கட்சியை சார்ந்தவங்களில் 10% மக்களவை உறுப்பினராக இருக்கணும். பட் ஆனால் 2014 சரி 2019 தேர்தலையும் சரி எதிர்கட்சிகளில் ஒரு கட்சிக்கு 10% மக்களவை உறுப்பினர்கள் கிடைக்கல. அதுதான் வேக்கண்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 11வது கொஸ்டின், கோடைக்கால ஒலிம்பிக் எத்தனாவது ஒலிம்பிக் இது? இப்படி கொடுத்தா நமக்கு ரோமனில் கொடுத்தா நமக்கு குழப்பிடும். ஓகேங்களா? பட் ஆனால் ஆக்சுவலாக எப்பொழுதுமே ஒலிம்பிக் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ரோமனில் பார்த்துக்கிறது தான் நல்லது. இது 2020 நடக்கிற இந்த டோக்கியோ ஒலிம்பிக் தான் 2021 நடக்க போகுது. ஓகேங்களா? இதுக்கான ஆப்ஷன் பி. சிடி கொடுத்துருக்கோம். இது ரிலேட்டடானதாக இருக்க போகுது. பாரிஸில் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 2024 ஒலிம்பிக் வந்து பாரிஸில் நடக்க போகுது. ஓகேவா? 2024 பாரிஸில் நடக்க போகுது. குவைத் சிட்டியில் இப்போ 2022 ஃபிபா உலக கோப்பை போட்டி நடக்க போகுது. ஓகேங்களா? இது 2 ஃபியூச்சர்ஸ். இந்த பிசிடி 3மே ஃபியூச்சர்ஸ். மும்பை வந்து என்னென்னா இந்தியா வந்து 2032 இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. சப்போஸ் அப்படி நடந்தது அப்படின்னா மும்பையில் நடத்துறதுக்கு இந்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் மும்பை. 12வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் ஃப்ளமிங்கோ பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் தானே கிரீக். ஓகேங்களா? மும்பை பக்கத்தில் இருக்குது. தானே கிரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்தியாவோட முதல் ஃப்ளமிங்கோ பறவைகள் சரணாலயம். பாயிண்ட் கேலிமருங்கிறது வந்து பறவைகள் சரணாலயம் தான். வெளிநாட்டு பறவைகள் நிறையா வரும். பாயிண்ட் கேலிமர் எங்கே இருக்குது? நம்ம கோடியக்கரை, அதோட பெயர் தான் பாயிண்ட் கேலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தான் இருக்குது. புலிக்காட்டு ஏரிங்கிறது ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. ஆந்திராவோட சேர்ந்தது. பழவேற்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் புலிக்காட்டு ஏரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து 13வது கேள்வி, ஆத்ம நிர்பார் பாரத். ஆத்ம நிர்பார் பாரத் மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இது இப்போ இந்த கொரோனா பீரியடில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் 12 மே 2020 அன்று அறிவிக்கப்பட்ட திட்டம் ஆத்ம நிர்பார் பாரத். யாரையும் எந்த ஒரு உற்பத்திக்காக இருக்கட்டும், இல்லை பொருளாதார தேவைக்காக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த விஷயத்துக்காகவும் இந்தியா வந்து பிற நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடாது, சுய சார்பாக இருக்கணும், தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுதான் செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா. ஆத்ம நிர்பார் இந்தியா அப்படிங்கிறது செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா, சுயசார்பு இந்தியா. கீழே பிசிடியில் ஒரு 4 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். க்ளீன் இந்தியா அப்படிங்கிறது ஸ்வச் பாரத். லாங்வேல் இந்தியா அப்படிங்கிறது ஆயுஷ்மான் பாரத். ஓகேங்களா? கிளிட்டரிங் இந்தியாங்கிறது வந்து 2004 அப்போ முன்னெடுக்கப்பட்ட ஒரு திட்டம். 2004 அப்போ ஒரு முன்னெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியோட கிளிட்டரிங் ஒளிரும் இந்தியா அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இது மட்டும்தான். இப்போ இந்த ஆத்ம நிர்பார் பாரத்துக்கான ஸ்லோகன் ஒன்று சொல்கிறாங்க. அடிக்கடி பிரைம் மினிஸ்டர் அந்த ஸ்லோகன் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னது?
வோக்கல் ஃபார் லோக்கல். ஓகேங்களா, வோக்கல் ஃபார் லோக்கல் அந்த டேக்ல என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, வோக்கல் ஃபார் லோக்கல். சரி, அதுக்கடுத்து 14வது கொஸ்டின். ஆகஸ்ட் 31, 2020 தேதி வரையில் நாட்டில் சூரிய கூரை அமைப்புகளை நிறுவுவதில் எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது? ஆப்வியஸாக குஜராத் தான். ஓகேங்களா, குஜராத் தான் சோலார் ரூப்டாப் சிஸ்டத்தில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு எதில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா விண்ட் எனர்ஜியில், காற்றாலை உற்பத்தி திறனில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்காங்க. அதே சூரிய உற்பத்தி ஆலையிலும் தமிழ்நாடு முன்னேறிட்டு வராங்க. ஓகேங்களா, டெவலப்டு ஸ்டேட்டில் தமிழ்நாடும் இருக்குது. இதில் சொல்லியிருக்க 4 ஸ்டேட்டுமே சூரிய உற்பத்தியில் வந்து முன்னணி வகிக்கும் மாநிலங்கள் தான். தமிழ்நாடு வந்து காற்றாலை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு ரொம்ப டாப்பில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 மெகாவாட் பக்கம் 22 இருக்குது, இந்தியாவிலே மிகப்பெரியது. அதுக்கடுத்து 2 டவுட் இருக்குது. இந்த சூரிய மிகப்பெரிய சோலார் பார்க்கு, அதில் வந்து உலகிலேயே மிகப்பெரிய சூரிய உற்பத்தி நிலையம், அதில் ஒரு டவுட் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம், அதாவது பவர் ஜென்ரேஷன் அடிப்படையில், உற்பத்தியின் அடிப்படையில் மிக பெருசு அப்படின்னு கேட்டோம்னா சமீபத்தில் ராஜஸ்தானில் துவக்கப்பட்டுள்ள பட்லா அப்படிங்கிறது தான். ஓகேவா, பட்லா அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. அதுதான் உலகின் மிகப்பெரிய சூரிய உற்பத்தி நிலையம். அதுக்கடுத்து உலகின் மிகப்பெரிய சூரிய உற்பத்தி நிலையம் 2வது இடம் வந்து பவக்கடா, கர்நாடகாவில் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் கரெக்டு, இன்னைய டேட்டுக்கு இதுதான் கரெக்டு. இட் சப்போஸ் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா நாம் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. 15வது கொஸ்டின். கேரளாவில் நிஃபா வைரஸ் தொற்று எந்த ஆண்டில் பரவியது? ஆப்ஷன் பி 2018. ஓகேங்களா, பல வவ்வால்கள், பழங்களை தின்னும் வவ்வால்கள் மூலமாக கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவியது. கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் 2 மாவட்டங்களில் தான் இந்த தொற்று பரவியது. பட் ஆனால் அந்த தொற்றை கண்ட்ரோல் பண்ணி 24 ஒரு குறைவான இறப்பு தான் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நிஃபா வைரஸ் 2018 ஏற்பட்டது. இதுக்கு முன்னாடி நிஃபா வைரஸ் வந்து இந்தியாவில் 2 முறை ஏற்பட்டிருக்கு. வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்கத்தில் ஏற்பட்டிருக்கு 2001 மற்றும் 2007. வெஸ்ட் பெங்காலில் ஏற்பட்டிருக்கு. கேரளாவில் ஏற்பட்டது 3வது நிபா வைரஸ் தொற்று. ஓகேவா, சரி. அதுக்கு அடுத்து 16வது கொஸ்டின். 1/4/2020 முதல் நடைமுறைக்கு வந்த வங்கிகளின் ஒருங்கிணைப்புக்கு பிறகு நாட்டில் தற்போது உள்ள மொத்த பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை 12. ஓகேங்களா, எக்கனாமிக்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 12. 12 என்னன்னு தெரியுமா? சரி, நான் ஒரு வாட்டி படிச்சிடறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1, 2 பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, 3rd ஒன்று பேங்க் ஆஃப் பரோடா, 4th ஒன் கனரா பேங்க், 5th ஒன் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, 6th ஒன் பஞ்சாப் அண்டு சிந்த் பேங்க், 7th ஒன் இந்தியன் பேங்க், 8th ஒன் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, 9th ஒன் பேங்க் ஆஃப் இந்தியா, 10th ஒன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, 11th ஒன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், 12th ஒன் யூகோ பேங்க். ஓகேங்களா, மொத்தம் 12 பேங்க் இருக்குது. ஒரே ஒரு பேமெண்ட் பேங்க் ஒன்று இருக்குது. என்ன பேமெண்ட் பேங்க்? இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, 12 பொதுத்துறை வங்கி இருக்கு, ஒன்று பேமெண்ட் பேங்க் ஒன்று இருக்குது, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின் 17. சூரிய சக்தியில் முழுமையாக இயங்கும் இந்தியாவின் முதல் நகரம் டையூ தான். ஓகேங்களா, பகல் முழுவதும் which is became the first city in India to run completely on solar energy during the day, டையூ. டையூ வந்து எதோட தலைநகரம்? அதாவது இந்த 2020 குடியரசு தினத்தன்றுக்கு நடைமுறைக்கு வந்த டாமன் டையூ அண்ட் தாத்ரா நாகர் ஹவேலி ஒருங்கிணைந்த யூனியன் பிரதேசத்தின் தலைநகரம் டையூ. ஓகேவா, நம்ம அடிக்கடி கிளாஸில் சொல்லியிருக்கோம். மேலே சொல்லியிருக்கிறது கோனார்க், ஒடிசாவில் இருக்க கோனார்க் சூரிய கோயில். நம்ம 10 ரூபாய் நோட்டில் கூட அது இருக்குது, அந்த சக்கரம். அதுக்கடுத்து கீழே இருக்கிறது யானம், ஏனம். ஏனம் எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேசில் இருக்குது. பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தோட ஒரு பகுதி. டி மாகே வந்து கேரளாவில் இருக்குது, இதுவும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தோட ஒரு பகுதி. சரி, அதுக்கடுத்து 18வது கொஸ்டின். இது கொஞ்சம் அப்டேட்டடு, நம்ம ஈவெண்ட்டில் கொடுக்காது விட்டது. ஜூன் 18, 2020 முகக்கவச தினம் என்று எந்த மாநிலம் அனுசரித்தது?
கர்நாடகா. ஓகேவா, இதுக்கான ஆப்ஷன் கர்நாடகா தான். இதில் சொல்லியிருக்க மற்ற மாநிலங்களும் சில திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. என்னது, மகாராஷ்டிராவோட ஃபேமஸான இந்த கொரோனா எதிர்கொள்கிறதுக்காக ஒரு திட்டம் தொடங்கினாங்க. மை ஃபேமிலி மை ரெஸ்பான்சிபிலிட்டி, எனது குடும்பம் எனது பொறுப்பு அப்படின்னு ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. இந்த கொரோனா தீவிரத்தை குறைப்பதற்காக மகாராஷ்டிரா அரசு முன்னெடுத்துள்ள முக்கியமான திட்டம் அது. ஓகேவா, இந்த முகக்கவச தினம் முகக்கவசம் அணிகிறதோட விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக ஜூன் 18, 2020 முகக்கவச தினம் கொண்டாடினாங்க கர்நாடகா. சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின் 19. உலகிலேயே கடலின் ஆழமான இடமான மரியானா அகழி நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டருக்கு கீழே இருக்குது. ஜாகிரபியில் படிச்சிருப்போம். அகழியில் உள்ள சேலஞ்சர் டீப்பை அடைந்த முதல் பெண் யார்? ஓகேங்களா, இதுக்கான ஆப்ஷன் பி கேத்ரின் சல்லிவன். ஓகேவா, கேத்ரின் சல்லிவன் இதுக்கு ஆப்ஷன் இதுதான். அதில் சொல்லியிருக்க மற்ற 3 பேருமே பிரபலமானவங்க தான். அருணிமா சின்ஹா அப்படிங்கிறவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. மாற்றுத்திறனாளியாக பிறக்கலை, பட் ஆனால் அவங்களோட வாழ்க்கை வரலாறு இல்லை அவங்களோட இதை யூடியூப்பில் நீங்கள் வேணால் பாருங்கள். ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கும். அருணிமா சின்ஹா அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளியாக ஆக்கப்பட்டவங்க. அவங்க என்ன சாதனை பண்ணாங்கன்னா, இமயமலை ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் அருணிமா சின்ஹா. ஓகேங்களா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இமயமலையை அடைந்த முதல் மாற்றுத்திறனாளி பெண் அப்படின்னா அருணிமா சின்ஹா. கீழே ஆப்ஷன் சியில் ஜன்கோ தபே அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க யார்? அவங்க ஜப்பானை சேர்ந்தவங்க. அவங்க இமயமலையை அடைந்த முதல் பெண். ஆப்ஷன் ஏ அருணிமா சின்ஹா இமயமலையை அடைந்த முதல் மாற்றுத்திறனாளி பெண். ஜன்கோ தபே இமயமலையை அடைந்த முதல் பெண். ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. வேலண்டினா தெரஸ்கோவா ரஷ்யாவை சேர்ந்தவங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் மற்றும் மிக இளவயதில் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் அவங்க தான், வேலண்டினா தெரஸ்கோவா. ஓகே, அதுக்கடுத்து 20வது கொஸ்டின். $5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய இந்திய அரசு நிர்ணயித்துள்ள இலக்கு ஆண்டு 2024-25. ஓகேங்களா, இப்போ 2024 இப்படி ஒவ்வொரு இயராக கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம்? 2024 தான் கொடுக்கணும். இப்போ 2023, 2024, 2025, 2026 சொல்லியிருந்தாங்கன்னா 2024 கொடுக்கலாம். $5 ட்ரில்லியன் அடிக்கடி கிளாஸில் சொல்லியிருக்கோம். 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது 1,00,000 கோடி, 1 lakh crore. அப்போ $5 ட்ரில்லியன் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 400 லட்சம் கோடி வரும். ஓகேங்களா, இப்போ இந்தியாவோட பொருளாதாரத்தோட மதிப்பு எவ்வளவு? கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் கடந்துட்டோம் இந்தியா. ஓகேவா, $2 ட்ரில்லியன் கடந்துட்டோம் நம்ம. அதுக்கடுத்து 21வது கொஸ்டின் சிம்பிள். உலக உயிர் எரிபொருள் தினம், வேர்ல்டு பயோஃபியூயல் டே, ஆகஸ்ட் 10. ஓகேவா, சிம்பிளான கொஸ்டின் தான். உலக உயிர் எரிபொருள் தினம் ஆகஸ்ட் 10, ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து 22 தேசிய கல்மர பூங்கா அமைந்துள்ள இடம். ஃபர்ஸ்ட் கல்மர பூங்கானா என்ன? கல்மரம், ஃபாசில் வுட் அப்படின்னா என்னென்னா, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நீரில் இருக்கிற சிலிக்கா அந்த மரத்தோடு சேர்ந்து உருவாகிற ஒரு பொருள் தான் அந்த கல் மரம். அந்த படிமம் மாதிரி உருவாகும், அதுதான் அந்த கல் மரம் அப்படிங்கிறது. அந்த தண்ணீரில் இருக்கிற மணலில் இருக்க சிலிக்கா தாவரத்தோட தண்டு பகுதி இல்லை வேரில் ஏதாவது இணைந்து ஒரு படிமம் மாதிரி ஒன்று உருவாகும், அதுதான் கல் மரம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 2 இடங்கள்ல இருக்குது. ஒன்று சாத்தனூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது, 2வது திருவக்கரை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப பிரபலமானது தான். ஓகேங்களா, இதுக்கான ஆப்ஷன் டி, ஏ அண்டு சி போத். சாத்தனூர் பெரம்பலூர் அண்டு திருவக்கரை விழுப்புரம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் 23. சமீபத்தில் டோக்ரி மொழியை மாநிலத்தின் அலுவலக மொழியாக அறிவித்த மாநிலம் அல்லது மத்திய ஆட்சி பகுதி எது? டோக்ரி மொழி ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். நம்ம ஈவெண்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசம் டோக்ரி மொழியை தன்னோட மாநிலத்தோட அலுவலக மொழியாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஜம்மு காஷ்மீருக்கு மற்ற மொழிகளில் என்னென்ன மாநில மொழிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆட்சி பிரதேச மொழிகள்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி இருக்குது, ஹிந்தி இருக்குது, உருது இருக்குது,
இப்போ டோக்ரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு அசோசியேட் லாங்குவேஜ், இணைப்பு மொழியாக ஆங்கிலம் பயன்படுத்தப்படுது. கீழே சொல்லியிருக்க ஆப்ஷன் பிசிடி ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் டோக்ரி மொழியோட. ஓகேங்களா? என்னென்னா ஹிமாச்சல பிரதேசத்துலேயும் பஞ்சாப்லேயும் டோக்ரி மொழி பேசப்படுது. ஓகேங்களா? இப்போ ஹிமாச்சல பிரதேசத்தோட மாநில மொழி அப்படின்னு கேட்டோம்னா ஹிந்தி. ஹிமாச்சல் பிரதேசத்தோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி. அதோடைய இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமஸ்கிருதத்தை ஒரு அடிஷ்னல் கூடுதல் மொழியாக அறிவிச்சிருக்காங்க. சமஸ்கிருதத்தை இந்தியாவிலேயே ஒரு கூடுதல் மொழியாக அறிவிச்சிருக்க மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான். பஞ்சாபோட அலுவலக மொழி உங்களுக்கு தெரியும், பஞ்சாபி. லடாக்கோட அலுவலக மொழி ஹிந்தி தான். இது எல்லாத்தோட இணைப்பு மொழி இங்கிலீஷ். மொழிகள் பற்றி இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அட்டவணை 8ல் மொத்தம் எத்தனை மொழிகள் கூறப்பட்டிருக்கு? 22 மொழி. சரிங்களா? அதுக்கு அடுத்து 24வது கேள்வி. பின்வருவனவற்றுள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடு எது? ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் கொஸ்டின் இது. ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் ஈஸியாக அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். யூகே, யுனைடெட் கிங்டம். நமக்கு தெரியும் February 1, 2020 ஐரோப்பிய யூனியன்லேருந்து யுனைடெட் கிங்டம் வெளியேறிடுச்சு. ஓகேங்களா? இங்கிலாந்து வெளியேறலை, யுனைடெட் கிங்டமே வெளியேறிடுச்சு. அப்போ யுனைடெட் கிங்டமில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குது? கிளாஸில் அடிக்கடி சொன்னதான் மொத்தம் 4 நாடுகள் இருக்குது. என்னென்ன? இங்கிலாந்து, ஸ்காட்லாண்டு, வடக்கு அயர்லாண்டு அண்டு வேல்ஸு. இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பு நாடுன்னு கேட்டோம்னா கீழே பிசிடி 4மே எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அது 4மே உறுப்பினராக இல்லை. அப்போ ஆப்வியஸாக ஆப்ஷன் ஏ அயர்லாண்டு தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பு நாடாக இருக்குது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதுக்கடுத்து 25. பின்வருவனவற்றுள் சாகர்மாலா திட்டத்தின் முக்கிய கருப்பொருள் அல்ல. பின்வருவனவற்றுள் எது சாகர்மாலா திட்டத்தின் முக்கிய கருப்பொருள் அல்ல? நம்ம அங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் துறைமுகங்கள் மேம்பாடு பற்றி. அந்த கொஸ்டினை லிங்க் பண்ணி இதை ஈஸியாக இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ கரெக்டு, ஆப்ஷன் பியும் கரெக்டு. சாகர்மாலா திட்டத்தின் கருப்பொருள் தான். ஆப்ஷன் சியும் கரெக்டு. அப்போ சாகர்மாலா திட்டத்தோட முக்கிய கருப்பொருள் இல்லாது என்னது? செயற்கை வணிகத்தீவு உருவாக்கம் அப்படிங்கிறது வந்து சாகர்மாலா திட்டத்தோட கருப்பொருள் கிடையாது. சரிங்களா? இந்த சாகர்மாலா திட்டம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2015. துறைமுக மேம்பாடு அப்படின்னா சாகர்மாலா, சாலைகள் மேம்பாடு அப்படின்னா பாரத் மாலா. 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாகர்மாலா, பாரத் மாலா. சில முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப கரண்ட்டில் இருக்கிற ஸ்கீம்ஸு ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸு, சில மக்களில் வந்து மக்களோட சமூக பொருளாதார இதில் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கணும். ஓகேவா? சரி. 26வது கேள்வி. பிரதமர் கிசான் திட்டத்தில் கீழ் விவசாயிகளுக்கு எவ்வளவு தொகை வழங்கப்படுகிறது? எவ்வளவு தொகை வழங்கப்படுகிறது? 6000 ரூபாய் வழங்கப்படுது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஆண்டில் மொத்தம் 3 முறை வழங்கப்படுகிறது. 6000 ரூபாய் வழங்கப்படுது. இந்த திட்டம் எப்பொழுது துவங்கப்பட்டது? ஃபஸ்ட்டு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, அதான் அதோட ஃபுல் ஃபார்ம். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, விவசாயிகள் நிதியுதவி வழங்கும் திட்டம். தொடங்கப்பட்டது வந்து 1/2/2019. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி 2019 பொது தேர்தலுக்கு முன்னாடி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2/2019. 2020 இதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை பார்த்தீங்கன்னா சுமார் 75,000 கோடி. ஓகேவா? இதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை சும்மா 75,000 கோடி. அதுக்கு அடுத்த கேள்வி 27. இந்திய டிஜிட்டல் பாரம்பரிய திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் முறையில் புனரமைக்கப்பட உள்ள தமிழ்நாட்டின் முதல் நகரம் எது? இது ஒரு ப்ரெஸ் கொஸ்டின் தான், நமக்கு ஈவெண்ட்டில் கொடுக்காதது. இதுக்கான ஆன்சர் பூம்புகார். இது தயவு செஞ்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் நோட்டில். சும்மா அது காதில் கேட்குறதோடு விட்டுறக்கூடாது. கரண்ட் ஈவெண்ட் நோட்லேயும் இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். தனுஷ்கோடி, ஏன்னா தனுஷ்கோடியை புனரமைக்கிறாங்க சம்திங். இதெல்லாம் அதான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். ஆக்சுவலாக இந்தியன் டிஜிட்டல் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, பாரம்பரியமிக்க இடங்கள் கடலில் மூழ்கி இருந்தாலோ இல்லை வந்து அழிவுற்ற நிலையில் இருந்தாலோ இடிஞ்சு போயிருந்தாலோ அதை வந்து டிஜிட்டல் முறையில் மீட்டுருவாக்கம் செஞ்சு
எதிர்காலத்தில் வர மக்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு ஸ்டடீஸ்க்காக செய்கிறது தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின்படி, அதாவது இந்திய டிஜிட்டல் பாரம்பரிய திட்டத்தின்படி இந்தியாவிலேயே முதல் முறையாக புனரமைக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்க ஹம்பி இடிபாடுகள். ஓகேங்களா, கர்நாடகாவில் இருக்க ஹம்பி இடிபாடுகள். தமிழ்நாட்டில் பூம்புகாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க டிஜிட்டலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, அதுக்கடுத்து 28வது கொஸ்டின். பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட், பிரதமரின் தேசிய நிவாரண நிதி துவங்கப்பட்ட ஆண்டு 1948. ஓகேவா, இது சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து பசியை போக்குறதுக்கு பல விஷயங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு நிதி தேவைப்பட்டது. அதனால் அப்போது இருந்து ஜவஹர்லால் நேரு, முன்னாள் பிரதமர், இந்தியாவின் முதல் பிரதமர், இந்தமாரி நிவாரண நிதி அப்படின்னு ஒரு நிதியை துவங்குறாரு. 47 டிசைட் பண்ணி 48 இந்த நிதி துவங்கப்படுகிறது. இப்போ நமக்கு சமீபத்தில் ஒரு புதுசாக ஒரு நிதி ஒன்று துவங்கியிருக்காங்க, ஃபண்டு. என்ன ஃபண்டு? பிஎம் கேர்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொரோனா ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 2020 துவங்கப்பட்டது. மொத்தம் 2 நேஷ்னல் ஃபண்டு. ஒன்று பிஎம் என்ஆர்எஃப் அப்படிங்கிறது, அதுதான் தேசிய நிவாரண நிதி 1948. இப்போ தொடங்கியிருக்கிறது பிஎம் கேர்ஸ் ஃபண்டு 2020, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கொரோனா. ஓகேவா, அதுக்கடுத்து 29. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஒன். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே இந்த ஆன்சர் ஈஸியாக நம்மளால் அடிச்சிருக்க முடியும். யுனைடெட் நேஷன் ஃபஸ்ட் நம்ம படிப்போம். இது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் ஒன் ஆஃப் த 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ். கரெக்டாக? மொத்தம் 6 முக்கியமான அமைப்பு இருக்குது. அந்த 6 அமைப்பில் யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் 1. கரெக்ட். அப்போ இது வரைக்கும் கரெக்ட். அதுக்கடுத்து ஸ்டார்டட் இன் 1945, 1945 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவும் கரெக்ட். அப்போ ஏ கரெக்ட். ரெண்டாவது, இந்தியா ஹேஸ் பீன் எலெக்டட் அஸ் பர்மனன்ட் மெம்பர் ஆஃப் தி யூஎன்எஸ்சி ரீசன்ட்லி. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னாச்சு? யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் மொத்தம் வந்து உறுப்பு நாடுகள் 15. ஓகேவா, அது 15ங்கிறது எப்படின்னா 5 நிரந்தர உறுப்பு நாடுகள், 10 நிரந்தரமில்லா உறுப்பு நாடுகள். ஓகேவா, இதுதான் அங்கே இருக்க ட்விஸ்ட். அப்போனா ஆப்ஷன் 2 வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. அப்போ 1 மட்டும்தான் சரியானது. அப்போ இதுக்கான ஆன்சர் 1 மட்டுமே சரியானது. 5 நிரந்தர உறுப்பு நாடுகள், 10 நிரந்தரமில்லா உறுப்பு நாடுகள். இந்தியா வந்து இப்போ என்னவா தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னா நிரந்தரமில்லா உறுப்பு நாடாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. நிரந்தரமில்லா உறுப்பு நாடுக்கான பதவிக்காலம் வந்து 2 ஆண்டுகள். ஓகேவா, சரி. அதுக்கடுத்து 30வது கொஸ்டின். கிரீன் பாண்ட்ஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்னாலே பசுமை பத்திரங்கள் என்ற சொற்பதம் எதனுடன் தொடர்புடையதுன்னா காலநிலை, அது சம்மந்தமானது தான். ஓகேங்களா, அதுக்கு இன்னொரு பேரே காலநிலை தான். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அப்டேட்டான கொஸ்டின் தான். அதுக்கடுத்து 31. அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் தனது மாநிலத்தை சேர்ப்பதற்கு ஏதுவாக தனது மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ள மாநிலம் எது? ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு 6வது அட்டவணைனா என்னதுங்க? அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ். ஓகேவா, பழங்குடியினர் பகுதி, அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற சில குறிப்பிட்ட மாநிலங்களில் பழங்குடியினர்களோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அந்த பகுதியை எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளோட அரசியல் அமைப்பில். அதுதான் அந்த 6வது அட்டவணை. அந்த 6வது அட்டவணையில் இதுவரைக்கும் இடம்பெற்றிருக்க மாநிலங்கள் மொத்தம் 4. என்னென்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்டு மிசோரம். அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்டு மிசோரம். இப்போதைக்கு அருணாச்சல பிரதேசத்தும் தங்களோட மாநிலத்தில் இதோட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு தன்னோட சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சரி. அதுக்கு அடுத்த கேள்வி. பின்வருவனவற்றில் எந்த குழுக்களில் உள்ள 4 நாடுகளும் G20 உறுப்பு நாடுகள் ஆகும்? இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக போன வாரத்தில் நடந்த ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின், ஒரு ஜிகே கொஸ்டின். ஆக்சுவலாக இப்போ நமக்கு நார்மலாக கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப என்ன பண்ணுவோம்,
4 நாடுகள் மட்டும் கொடுத்து இதில் எது G20 நாடு இல்லைன்னு கேட்போம். பட் ஆனால் ப்ரிலிம்ஸில் ஐஏஎஸ் அவங்களோட ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு செட் ஆஃப் 4 நாடு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட டைம் கன்சியூம் இன்னும் அதிகமாகும். இதுதான் வித்தியாசம். குரூப் 4, குரூப் 2A, குரூப் 1, ஐஏஎஸ், இது யூபிஎஸ்சி, இதுக்கான வித்தியாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை யோசிக்க வைக்கிறது. இதுதான் வித்தியாசம். பட் ஆனால் இது ரொம்ப சிம்பிள், இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏபிசிடி இதில் என்ன ஒரு க்ளூனா 4 நாடுகளில் ஒரு நாடு இல்லைனாலும் கிடையாது. அப்போ நமக்கு 20 நாடுகளும் தெரிஞ்சிருக்கணும். 20 நாடுகள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மெமரைஸ் பவர் வேணும். பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் வச்சு அடிக்கலாம். இதில் வந்து மலேசியா, சிங்கப்பூர் ஆப்ஷன் பி அண்ட் டியில் பார்த்தீங்கன்னா மலேசியாவும் கிடையாது, சிங்கப்பூரும் கிடையாது. ஓகேங்களா? இதை வச்சு பியும் டியும் எடுத்துடலாம். மலேசியா வந்து G20 நாடுகளில் கிடையாது, சிங்கப்பூரும் G20 நாடுகளில் கிடையாது. ஆப்ஷன் சியில் ஈரானும் கிடையாது. அப்போனா பிசிடி வர ஆப்ஷனே இல்லை. அப்போ ஏ மட்டும்தான் கரெக்டு. இப்படி இந்த ஒரு வேளை போய் G20 நாடுகளில் கொஸ்டின்ஸை வந்து நம்ம அடிக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் ஏ அர்ஜென்டினா, மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு துருக்கி. இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த G20 நாடுகள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கான்டினென்ட் வைஸு நாடுகள் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் மேப்பிங் பண்ணிக்கணும். அதை தான் நம்ம அன்றைக்கி சொன்னோம். மேப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். மைண்ட் மேப்பிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாடுகள் G20 அப்படின்னா இந்த கண்டத்தில் இந்த நாடு தான் இருக்குது, இந்த கண்டத்தில் இந்த நாடு தான் இருக்குது. இப்போ நம்ம ஆசியா கண்டம் எடுத்துக்கிட்டோம்னா 4 நாடுகள் அந்த மாதிரி இருக்குது. வட அமெரிக்கா கண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா, மெக்சிகோ தான் இருக்குது. தென் அமெரிக்க கண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேசில், அர்ஜென்டினா இருக்குது. அப்படி சவுத் ஆஃப்ரிக்கா கண்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது. ஐரோப்பிய கண்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில நாடு. அப்படி தான் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் மேப்பிங் பண்ணிங்கன்னா தான் இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரி, அதுக்கு அடுத்து 33 GER. கிளாஸில் அடிக்கடி சொல்லியிருக்கோம். இப்போ கூட இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமாச்சு. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமான வார்த்தை. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகேவா? அப்படின்னா என்னதுன்னா, பள்ளி படிப்பை முடித்து 17லேருந்து 21 வயசில் இருக்கிற மாணவ மாணவிகளில் எவ்வளோ பேர் கல்லூரி படிப்புக்கு போகிறாங்க, இல்லைனா கல்லூரி படிப்பை பூர்த்தி செய்கிறாங்க, அவங்களோட ரேஷியோ. அதாவது கிராஜுவேட்ஸ் ரேஷியோ தான், பட்டதாரிகளோட ரேஷியோ. அந்த வகையில் இதுக்கான ஆன்சர் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தான். இப்போ சமீபத்தில் தேசிய கல்விக் கொள்கை திட்டம் 2020 வந்து பார்த்தீங்கன்னா 2035க்குள் இந்தியாவோட GER 50% உயர்த்தணும் அப்படிங்கிறது டார்கெட் வச்சுருக்காங்க. பட் ஆனால் தமிழ்நாடு 2020லேயே 50% தாண்டிடுச்சு. ஓகேவா? GERல பெஸ்ட் ஸ்டேட்டுனா தமிழ்நாடு. பட் ஆனால் GERல ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு இந்தியாவிலேயே GERல முதலிடம் வகிக்கும் மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிக்கிம் தான். எதனாலனா அங்கே பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, அதனால் அவங்க 57க்கு மேலே போயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 7 கோடி பேருக்கு மேலே இருக்கிறோம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஸ்டேட்டுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டோட GER வந்து 50% தாண்டிடுச்சு. இந்தியா வந்து என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 2035க்குள்ளே 50% அடையணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 34 உலகின் தற்போதைய நம்பர் 1 டென்னிஸ் வீரர். இதுக்கும் சமீபத்தில் அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து இங்கே ரேஸ் ஆகுது. என்ன தொடர்பு? நோவாக் ஜோகோவிச் தான். US ஓப்பன் டென்னிஸ் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர். ஒரு நம்பர் 1 பிளேஸில் இருந்தால் கூட போட்டியில் நடந்த சில தவறுகளால் அந்த போட்டியிலிருந்தே US ஓப்பன் டென்னிஸ் போட்டி 2020 தகுதி நீக்கம் செய்யப்பட்ட டென்னிஸ் வீரர் வந்து நோவாக் ஜோகோவிச் தான். இப்போ இந்த 4 பேரும் கொடுத்துருக்கோம். 4 பேருமே ரொம்ப பிரபலமான டென்னிஸ் வீரர்கள் தான். 4 பேர் என்னென்ன நாடுகள்? ஏன்னா சில சமயங்களில் நாடுகளும் கேட்குறாங்க. ரஃபேல் நடால், ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால், அப்படி தான் படிக்கணும். படிக்கும்போது ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால், சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர், பிரிட்டிஷ் வீரர் ஆன்டி முரே, செர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிச், அப்படி தான் படிக்கணும். எப்பொழுதுமே நாட்டோட சேர்த்து படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். சரி, அதுக்கடுத்து 35வது கொஸ்டின். According to the Tamil Nadu Public Health Act Ordinance 2020, what is the amount of penalty imposed by the government of Tamil Nadu on individuals who do not wear mask in public places? 200 ரூபாய்.
இப்போ வந்து அந்த தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 சட்டத்தை அவசர சட்டமாக பிறப்பிச்சிருக்காங்க. 2வது சட்ட திருத்தம் பண்ணி அவசர சட்டமாக பிறப்பிச்சிருக்காங்க. அந்த இதில் வந்து இந்த அமௌண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. 200 ரூபாய்ங்கிறது வந்து பொது இடங்களில் முழுமையான அளவு மாஸ்க் அணியாதது, மாஸ்கே இல்லாததுக்கு வந்து 200 ரூபாயும், 500 ரூபா ஃபைன் வந்து எதுக்குன்னா பொது இடங்களில் எச்சில் துப்புதல், தனிநபர் இடைவெளியை, அதாவது தனிநபர் இடைவெளியை ஒழுங்காக கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னால் 500 ரூபாயும் தமிழக அரசு அபராதம் விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து 36 தமிழ்நாடு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் எக்கானமி டிஸ்ட்ரிக்ட். நம்ம போன ஈவெண்ட்டில் கேட்டிருந்தோம். விருதுநகர் தமிழ்நாட்டின் முதல் முழுமையான டிஜிட்டல் பொருளாதார மாவட்டம் விருதுநகர் மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. சிம்பிள் கொஸ்டின் தான். அதுக்கடுத்து 37 விச் கண்ட்ரி ஹோஸ்டட் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சோலார் டெக்னாலஜி சமிட் 2020 விர்ச்சுவலி. முதல் உலக சூரிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு 2020 நடத்திய நாடு இந்தியா. இது நம்ம ஈவெண்ட்லேயே கொடுத்துருந்த கொஸ்டின் தான். ஒரு 10 ஈவெண்ட்டில் நம்ம பிபிடியில் அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கோம். இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து தான் இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை முன்னெடுத்தாங்க. பாரிஸ் பருவ உச்சநிலை மாநாடு 2015 அப்புறம் அதோட தலைமையிடம் வந்து சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்போட தலைமையிடம் இந்தியாவில் குர்கிராமில் இருக்குது. அந்த நிறுவனம் தான் இந்த முதல் உலக சூரிய உச்சி மாநாட்டை நடத்தினாங்க 2020. ஓகேவா. டெல்லியில் நடந்தது விர்ச்சுவலாக. அதுக்கடுத்து 38வது கொஸ்டின். ஒன்றிய அரசு சமீபத்தில் துவங்கியுள்ள பிரதான் மந்திரி மத்யச சம்பத்த யோஜனா என்ற திட்டம் எந்த துறையை சார்ந்த திட்டம்? இதில் வந்து அந்த சம்பத்தை அப்படின்னாலே மீன் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு இது ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃபிஷரிஸ், மீன் வளம் தொடர்பான திட்டம். ஓகேங்களா. இப்போ சமீபத்தில் தான் போன மாதத்தில் தான் பிரைம் மினிஸ்டர் அவர்களால் துவங்கப்பட்டது சம்பத்த யோஜனா. சிம்பிள் தான். அதுக்கடுத்து 39 இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த விமான ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கியுள்ள நகரம் பெங்களூரு. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கொரோனா பேஷண்ட்ஸ், அதாவது ரொம்ப கொரோனா தாக்கம் அதிதீவிரமாக இருந்து இணை நோய்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்கள வந்து விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக பெங்களூரில் ஒருங்கிணைந்த விமான ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்த கேள்வி 40 இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான். ஆப்வியஸாக நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட உலகின் 40வது மதிப்புமிக்க நிறுவனமும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். 13 லட்சம் கோடிக்கு மேலே அவங்களோட மதிப்பு இருக்குது. ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் வந்து 13 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. ஓகேங்களா. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து இந்தியாவின் 2வது மதிப்புமிக்க நிறுவனம். ஓகேவா. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 2வது மதிப்புமிக்க நிறுவனம். அதுக்கடுத்து 41 தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் கர்னால், ஹரியானாவில் இருக்குது. சார் போன வாட்டி சில ஈவெண்ட்ஸ் பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க. இந்த கல்பனா சாவ்லா பற்றி பேசும்போது சார் இதை சொன்னாங்க. தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் கர்னால். மற்ற இடங்களில் ஆனந்த் மாவட்டம் அப்படிங்கிறது வந்து குஜராத்தில் இருக்குது. பால் உற்பத்திக்கு புகழ்பெற்ற இடம். அங்கே தான் வந்து வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் அவர்களால் இந்த பால் உற்பத்தி இந்தியாவில் வெண்மை புரட்சி ஏற்பட்டது. அது குஜராத்தில் இருக்க ஆனந்துங்கிறது. மீரட்டில் வந்து தேசிய கால்நடை ஆராய்ச்சி நிலையம் அங்கே இருக்குது. ஓகேங்களா. மீரட்டில் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தோட மீரட்டில் தேசிய கால்நடை ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. கர்னால் வந்து ஹரியானாவில் இருக்குது. ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. அதுக்கடுத்து 42 சமீபத்தில் வெள்ளிக்கோளில் கண்டறியப்பட்ட வாயு பாஸ்பீன் pH3. ஓகேவா. நமக்கு வந்து ஈக்குவேஷன் கொடுத்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் பாஸ்பீன். பட் ஆனால் என்ன ஃபார்மில் கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியணும். அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்காக தான் இப்படி ஒரு கொஸ்டின்ஸு. பாஸ்பீன் தான் இதுக்கான ஆப்ஷன். அதுக்கடுத்து 43 வாய்ஸஸ் ஆஃப் டிசன்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ரோமிலா தாப்பர். இப்போ சமீபத்தில் தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. ரோமிலா தாப்பர் இவங்க ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு. மிச்சம் இருக்க 4 பேருமே ஃபேமஸ் தான். ஓகேங்களா. 3 பேருமே ஃபேமஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க அருந்ததி ராய். அவங்க யாருங்க? இந்தியாவில் முதல் முறையாக புக்கர் பரிசு பெற்ற நபர் அவங்க தான். அருந்ததி ராய் இந்தியாவில் முதல் முறையாக புக்கர் பிரைஸ் பெற்ற
நபர் அருந்ததி ராய். அவங்க எந்த புத்தகத்துக்காக பெற்றாங்க? தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறது 1997 வெளிவந்த அந்த புத்தகம் தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து மேதா பட்கர், இவங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். இவங்க துவங்கிய திட்டத்தோட பேர் நர்மதா பச்சோவா அந்தோலன். ஓகேவா, நர்மதா பச்சோவா அந்தோலன். சல்மான் ருஷ்டியும் ஃபேமஸ் நாவலிஸ்ட் தான். அதுக்கடுத்து 44வது, திராவிட மொழி குடும்பத்தில் இதுவரை இந்திய எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி தகுதி வழங்கப்பட்டுள்ளது? மொத்தம் இந்தியாவிலேயே இது வரைக்கும் 6 மொழிகளுக்கு செம்மொழி தகுதி வழங்கியிருக்காங்க. என்னென்ன மொழிகள்? ஃபஸ்ட்டு வழங்கப்பட்டது தமிழ் 2004, இரண்டாவது வழங்கப்பட்டது சான்ஸ்கிரிட்டு சமஸ்கிருதம் 2005, மூன்றாவது வழங்கப்பட்டது கன்னட மொழி 2008, நான்காவது வழங்கப்பட்டது தெலுங்கு மொழி 2008, 5 மலையாளம் 2013, 6 ஒடியா 2014. சரிங்களா? அப்போ இந்த 6 மொழியில் திராவிட மொழிகள்னால் மொத்தம் தென்னிந்திய மொழிகள் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா. அப்போ அதுக்கான ஆப்ஷன் 4 தான். சமஸ்கிருதமும் ஒடியாவும் திராவிட மொழி குடும்பத்தில் வராது. அவங்க வந்து இந்தோ ஆரியன் அந்த மாதிரி போயிடுவாங்க. ஓகேவா, அந்த மொழி குடும்பத்தில் போயிடும். அப்போ 4 மொழிகள் தான். அதுக்கடுத்து 45, சுதந்திர தின விழா 2020 தமிழ்நாட்டின் சிறந்த மாநகராட்சியாக தேர்வு செய்யப்பட்ட மாநகராட்சி வேலூர். வேலூர் மாநகராட்சி சிறந்த மாநகராட்சியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தற்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மாநகராட்சி எத்தனைங்க? 14. ஓசூர் அண்டு நாகர்கோவில் மாநகராட்சியை சேர்த்தோம்னா மொத்தம் 14 மாநகராட்சி இருக்குது. சிறந்த நகராட்சி விருது எந்த நகராட்சி கொடுத்தாங்க? கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. விழுப்புரம். ஓகேவா, ஓகே. அதுக்கடுத்து 46, இஸ்ரேல் நாடு எந்த கண்டத்தை சார்ந்தது? இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நம்மளோட என்ன சொல்ல வர்றது, எந்த வியூவில் இருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டது. இஸ்ரேல் கொஞ்சம் ஜாகிரபிக்கலாக ரொம்ப முக்கியமான நாடு. இஸ்ரேல் ஆசிய கண்டத்தை சேர்ந்தது தான். பட் ஆனால் அது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம்னு சொல்ல முடியாது. அந்த சைடு மத்திய தரைக்கடல் பக்கத்துலேயும் இருக்கும். இவங்க ஐரோப்பிய கண்டத்துக்கும் வரும். அதனால ஆசிய கண்டம் தான் கரெக்ட். இஸ்ரேல் வந்து ஆசிய கண்டத்தை சேர்ந்தது தான். அந்த கன்ஃபியூஸ் வரும். இஸ்ரேல் நாடோட லொக்கேஷன் வந்து நம்ம கன்ஃபியூஸ் வரும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின், ஒரு சிம்பிள் கொஸ்டின். அதுக்கடுத்து 47, 15/8/2020 அன்று எந்த மாநில அரசு ஒரு புதிய மாநில சின்னத்தை வெளியிட்டது? ஜார்க்கண்ட். ஓகேங்களா. ஸ்டேட் எம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் எம்பளம் இருக்குல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தோட, அந்தமாரி ஜார்க்கண்டுக்கு ஏற்கனவே ஒரு எம்பளம் இருந்தது. அது சிம்பிளாக இருக்கிறதுனால இப்போ புதுசாக திருத்தி வெளியிட்டிருக்கிறாங்க ஸ்டேட் எம்பளம். ஓகேவா, சரி. அதுக்கடுத்து 48, how much percentage has given by Tamil Nadu government for horizontal reservation in undergraduate courses in medicine, dentistry, Indian medicine and homeopathy for government school students who have cleared a NEET? 7.5% தமிழக அரசு சட்டம் நிறைவேற்றியிருக்கு. இன்னும் ஆளுநர் ஒப்புதலுக்கு போயிருக்கு. ஓகேங்களா. 7.5% ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அரசு பள்ளியில் படித்தவங்களுக்காக வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 49, இல்லை மற்றது வந்து 10%ங்கிறது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 2019 ஆரம்ப காலகட்டங்களில் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர்களுக்கு 10% ஒதுக்கீடு மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருது. அதுக்கடுத்து 49, இந்தியாவின் அணிகலன் என்று மணிப்பூரை அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. தி ஜுவல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது மணிப்பூர். சிம்பிள் கொஸ்டின் தான். அதுக்கு அடுத்த கொஸ்டின் 50, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் முதல் முறையாக இடம்பெற்ற தமிழக பகுதி எது? மகாபலிபுரத்தில் உள்ள சிற்பங்கள் தான். 1984 இடம்பெற்றது. அதுக்கடுத்து 1987 தான் சோழர் கால கோயில்கள், கிரேட் லிவிங் சோலார் டெம்பிள்ஸ், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் ஐராவதீஸ்வரர் கோயில். மொத்தம் 3 கோயில் அந்த சோழர் கால கோயில்கள். ஊட்டி மலையெல்லாம் சமீபம் தான், 2005 அந்த சமீபத்தில் தான் வரும்.
ஸ்ரீரங்கம் கோயில் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்களில் இடம்பெறல. பட் ஆனால் யுனெஸ்கோவான சிறப்பு விருது பெற்றிருக்கு. சிறந்த பாரம்பரிய இடம் அப்படின்னு சொல்லி ஒரு விருது பெற்றுச்சு. பட் ஆனால் ஸ்ரீரங்கம் கோயில் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்களில் இடம் பெறவில்லை. ஓகேங்களா? அவ்வளோதான். 50 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு 50 கொஸ்டின் மட்டும் பார்க்காதீங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒவ்வொரு கொஸ்டின். அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு யோசனை வருதோ அதெல்லாம் எழுதி வைங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கேள்விக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்போ இது ஒன்றே கிட்டத்தட்ட எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் டேட் கொடுத்துட்டாங்க. அதனால் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. டைமை இனியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போ வரும்னு சொல்லிட்டு இப்போ வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம இனிமேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், நல்லா படிங்க. குரூப் 1ல் நல்லபடியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.